அனைவருக்கும் வணக்கம். நான் ராம்குமார், இந்திய சுயராஜ்ய கட்சி தலைவர் பேசுகிறேன். இன்றைக்கி தமிழகத்தில் பச்சோந்தித்தனமான அரசியல் நடந்துகிட்ருக்குங்க. இந்த சட்டமன்ற தேர்தலில் 7 பேர் ஜெயித்தாங்க. இந்த 7 பேரும் இன்றைக்கி வாபஸ் வாங்கியிருக்காங்க. இதில் 3 முக்கியமான தலைகள் யாருன்னா, 2 விஜய் பாஸ்கர், இப்போ எஸ்பி வேலுமணி. இந்த லிஸ்ட்டு இன்னும் எவ்வளோ எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படிங்கிறது தெரியல. எனக்கு என்னென்னா, மக்களை எல்லோரும் முட்டாளாக்கிட்டு இருக்காங்க. இதான் உண்மை. அதாவது மக்கள் சேவை பணியாற்றுறேன், கட்டாயமாக தொகுதிக்கு எல்லா விஷயத்தையும் செய்வேன். எப்படி சொல்கிறோம், எல்லா நல்லதையும் செய்வேன். கட்டாயமாக ஜிபுமா வேலையை கண்டிப்பாக நான் நல்லபடியாக செய்வேன் அப்படின்னு சொல்லி தான் ஓட்டு கேட்டு ஜெயிச்சு வராங்க. மக்களும் என்ன பண்ணுறாங்க, சரி ஊழல் பண்ணியிருக்காங்க, ஏகப்பட்ட திருட்டுத்தனம் பண்ணியிருக்காங்க, சரி ஏதாச்சும் ஒன்று செஞ்சாலும் பரவாயில்ல, ஏதாச்சும் உங்களுக்கு மக்களுக்கு கட்டாயமாக நமக்கு நல்லது செய்வாங்க அப்படின்னு நினச்சி தான் மக்கள் ஓட்டு போடுறாங்க. ஆனால் கடைசியில் மக்களையே முழு முட்டாளாக்குறாங்க இந்த மாதிரி அரசியல் பச்சோந்திகள். ஜெயிச்சதுக்கப்புறம் ராஜினாமா பண்ணுறதுக்கு என்ன ரீசன் இருக்குன்னு கேட்டால், ஒரு மயிறு ரீசன் கிடையாதுங்க. எந்த ரீசனுமே கிடையாது. அப்போ என்ன மயிறு இவங்கெல்லாம் ஜெயிக்கிறாங்க? ஏன் தேர்தலில் நிற்கிறாங்க? இன்னொருத்தர் நின்று ஜெயிச்சுட்டு மக்களுக்கு சேவை ஆற்றிட்டு போகலாம்ல. எதுக்காக இவங்க எதுக்காக இப்படி நிற்கிறாங்க? அதாவது எல்லாரும் இன்னைக்கு ராஜினாமா பண்ணுறவங்க எல்லாருமே ஒரு கட்டத்தில் சுயநலவாதிகள் தான். பச்சையான சுயநலவாதிகள். இந்த 4 பேர் புதுசாக 7 பேர் இல்லை, 4 பேர் எல்லாருமே புதுசானவங்க எல்லாருமே கட்டாயமாக இன்னொரு கட்சிக்கு விலை போயிருக்காங்க. கண்டிப்பாக 10 கோடியோ 50 கோடியோ 100 கோடியோ இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் கட்டாயமாக விலை போயிருக்காங்க. மக்களை தயவு செஞ்சு எல்லாத்தையும் பாருங்கள், பார்த்து நீங்கள் தெளிவாக இருங்க. இந்த மாதிரி பச்சோந்திகளை நம்பி ஓட்டு போடாதீங்க. அவ்வளோதான் சொல்கிறேன். இனி வரும் காலங்களில் கட்டாயமாக தயவு செஞ்சு இந்த பச்சோந்திகளுக்கு ஓட்டு போடாதீங்க. ஏன்னா விஜய் பாஸ்கர்லாம் கிட்டத்தட்ட அதிமுகவில் 10 வருஷம் மினிஸ்டராகவே இருந்தவர். எம்ஆர் விஜய் பாஸ்கர் சொல்லவே தேவையில்லை. போக்குவரத்து துறையில் அவ்வளோ ஊழல் இன்னைக்கு இன்னொரு கட்சியில் போய் இணையிற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. இதே மாதிரி இன்னைக்கு எஸ்பி வேலுமணி அவர் என்ன விளையாட்டுத்தனம் பண்ணுறாருன்னு தெரியல. எல்லாமே ஒரு விதத்தில் ஊரையை ஏமாற்றிட்டு உலகில் அடித்து போடுறாங்க. இதான் உண்மைங்க. எனவே தயவு செஞ்சு மக்களே, இனிமேல் இந்த மாதிரி ஆட்கள் கட்டாயமாக அவங்களாம் மறுபடியும் தேர்தலில் நிற்பாங்க. கண்டிப்பாக அவங்க ஓட்டு கேட்டு வருவாங்க. ஓட்டை தயவு செஞ்சு போட்டுறாதீங்க. கண்டிப்பாக இவங்கள ஜெயிக்கவே கூடாது. மறுபடியும் வெற்றி பெற்று மறுபடியும் ஜெயிச்சுட்டு எதுக்காக? ராஜினாமா பண்ணுறதுக்காக, தன்னோட வேலை செஞ்சுக்கிறதுக்காக, கட்சி தாவலை இந்த மாதிரி பண்ணுறதுக்காகவா, பிரார்த்தனை பண்ணுறதுக்காகவா? தயவு செஞ்சு இந்த மாதிரி பச்சோந்திகளை நம்பாதீங்க. அவ்வளோதான் சொல்லுவேன். அரசியல் இன்னைக்கு முழுக்க ரொம்ப கேடுகட்ட நிலைமைக்கு போயிடுச்சுங்க. ரொம்ப 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 மோசமான காலகட்டத்தில் போயிடுச்சு. இதான் உண்மை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன சொல்கிறது, வேறு என்ன சொல்கிறது? மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.